உறவுகளே, இன்னைக்கு அப்படியே ஒரு முக்கியமான வேலை ஒன்று முடிச்சுட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு சண்டே முக்கியமான ஒரு வேலை இருக்குது. அதை முடிச்சுட்டு தான் அப்படியே ஒரு சின்ன ஒரு vlog மாதிரி எடுக்க போகிறோம். வீடியோவில் நிறைய கிளிப்பிங்ஸ் வரும், முக்கியமான விஷயங்கள் வரும். ஆமாம், வந்துருச்சு ஸ்கூலு, பாப்பா படித்த ஸ்கூல் வருது. ஓகே, அதனால் நீங்கள் தவறாமல் வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. காவியா, உறவுகளுக்கு வணக்கம் சொன்னியா? ஃபர்ஸ்ட் சொல்ல ஹாய் சொல்லல சொல்லையா? ஓகே ஹாய். பார்த்துக்கிட்டே வாங்க, பார்க்கலாம். ஹாய் ஹாய் ஹாய். நீங்க வணக்கம் உறவுகளேன்னு சொல்லுங்க. வணக்கம் உறவுகளே. ரைட், கார் ஓட்டுங்க. கார் ஓட்டிட்டு இறங்கி பார்ப்போம், என்னென்ன சாப்பிட்றோம் என்னன்னு பார்ப்போம். ஓகே, செந்தமிழ்ல பேசுறேன். ஆமா, வெயில் ரொம்ப ஓவரா இருக்குன்னு. ஆமா, வெயில பத்தி பேசுறேன். போற வழியில அப்படியே கொஞ்சம் ஜூஸ், இளநீ இதெல்லாம் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். என்ன காவியா? முக்கியமான ஒண்ணு மறந்துட்டோமே, ஃபலூடா. இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாயே. டிராவலுக்கு என்ன முக்கியம்? ஃபலூடா. என்ன நாள் முடிப்போம். எங்களோட டிராவல் சிக்னேச்சர் ஃபுட் வந்து ஃபலூடா தான். காவியா, என்ன நாள் சாப்பிடுவோம், என்ன நாள். அதுவும் மை ஃபேவரட். பெரிய மழையான சோளக்காடி தான் வெயிலுக்கு நல்லா இருக்கும். அது வந்து ஹெல்த்துக்கு, இது ஒரு ஆசைக்கு. என்னது? சோளக்களி, கம்மங்களி, சோளக்காடி, கம்மங்கூழ், அப்புறம் அதுவும் நல்லதா வேப்பங்கூழ், அதெல்லாம் வந்து டெய்லி சாப்பிடலாம். ஃபலூடா அதெல்லாம் வந்து இப்போ தான் சாப்பிடணும். சோளக்காடினா கூழ் தான். கார்ல போற வரைக்கும் தெரியாது, வெளியில இறங்கினோன்னு இருக்கு. கார்ல ஏசி, அதனால ஒண்ணும் தெரியாது. வெளியில இறங்கினோன்னு இருக்கு. நல்ல கிளம்பையிலே சரியான வெயில். பெட்ரோல். இப்போ சாப்பிட உட்காந்து நமக்கு சோறு தான் முக்கியம். வந்துட்டோம். இங்க பாருங்க என்ன வேலை நடக்கு. என்னது டிஷ்ஷு? மீன் குழம்பு, மீன் பொரிச்சது. ஓகே, டேஸ்டா இருக்கா? சூப்பரா இருக்கு. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டே வெயில். ரைட்டு. அங்கே அந்த சார் என்ன பண்ணுதாங்க? சாப்பிடுங்க. நல்லா இருக்கா மீன் குழம்பு? அவங்கெல்லாம் சாப்பிட்றாங்க. நான் அவங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு நான் சாப்பிடணும். வெயிலில் கொஞ்சம் முகங்கள்லாம் கொஞ்சம் அகோரமாக தான் தெரியும், பொறுத்துக்கோங்க. அடிக்கிற வெயில் எப்பா முடியல. இப்போ எங்கப்பா இருக்க? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. நம்ம ஃப்ரெஷ் ஜூஸ் குடி சாப்பிடுவோம். தாத்தா பாரு நெய் கேக்கும் பருமிச்சல் சாப்பிடுறாங்க. தாத்தாக்கு கிண்ணி பழ ஜூஸ் சாப்பிடுறது. ஆமா, எனக்கு கிரேப்ஸ் ஜூஸ், அம்மாவுக்கும் கிர்னி பழம். எனக்கு வந்து மாதுளம்பழம் ஜூஸ். இல்ல, அப்பா எதுவுமே சாப்பிடும். மாதுளம்பழம் சொல்லியிருக்க. சாப்பிடாம இருக்க முடியாது. ஆமா, ஓகே. ஜூஸ் வந்ததுக்கு அப்புறம் எடுக்கிறோம். என்ன ஜூஸ் இது? இது கிர்னி பழ ஜூஸ். தாத்தாக்கும் கிர்னி பழ ஜூஸ். ஆமாம், அப்பாவுக்கு வந்து மாதுளம்பழ ஜூஸ். அப்புறம் பப்ஸ், சிக்கன் பப்ஸ். எனக்கு வந்ததுக்கு அப்புறம் எடுக்கிறேன். காவியா, நீ மட்டும் என்ன குடிச்சிட்டு இருக்க? கிரேப் ஜூஸா? இது இங்கேருந்து பார்க்கல காஃபி மாதிரி இருக்கு காவியா. இந்த லைட் வெளிச்சத்துக்கு கோல்டு காஃபி மாதிரி இருக்கு. கோல்டு காஃபி மாதிரி இருக்கு. ஓகே, நமக்கு வந்து மாதுளம்பழ ஜூஸ். உங்களுக்கு கிர்னி பழ ஜூஸ். அது கிர்னி பழம். இவ்வளோ வந்ததுக்கு அப்புறமா எதுக்கு வெயிட்டிங்க? ஒரு கிர்னி பழ ஜூஸ் வயிறு நிறைய இல்லை, ஏன்னா நான் மதியம் சரியாக சாப்பிடல. ஓகே. இந்த அடிக்க வெயிலுக்கு எத்தனை ஜூஸ் குடித்தாலும் காணாது. ஆமாம், ஒரு கிர்னி பழ ஜூஸ் நானும் அப்பவுமே 2 ஜூஸ் குடிச்சிட்டோம். எவ்வளோ ஜூஸ் குடித்தாலும் காணாது. ஆமாம் ஆமாம் ஆமாம். கண்டி ஒரு மொஜிட்டு கண்டி வெயிட் பண்ணிட்டு மொஜிட், ஒரு மீன் மொஜிட்டோ. ஓகே, சூப்பராக இருக்கும். அதாவது ஜூஸ் குடிச்சுக்கிட்டே இருக்கணும் போல தோணும். ஜூஸ் குடிச்சுக்கிட்டே இருக்கணும் போல தோணும். அதனால இப்போ ஒரு மொஜிட்டோ ஒன்று சொல்லியிருக்கேன். ஓகே, மொஜிட்டோ அது மதுரை கொடுத்து
இன்னும் ஜூஸ் காலி. இன்னும் ஜூஸ் நான் காலி பண்ணிட்டேனே. மின்ட் சூப்பர். இது வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் வெயிலுக்கு இதை குடிச்சா. குடிச்சா நல்லது. ஆமா. நல்லா இருக்கா? நான் ஊற்றி தரேங்க, வெளியே சாப்பிடுங்க. கையில் எடுக்காங்க. நான் ஊற்ற சாஸ் ஊற்று. வாயில் போட்டு. வெளியில நல்லா சுத்திட்டு வந்தாச்சு, கடையை நல்லா சாப்பிட்டு வந்தாச்சு, காலையில நல்லா சுத்திட்டு வந்தாச்சு. ஏன்னா அப்பா வந்திருந்தாங்க, அவங்கள கூட்டி போயிட்டு அப்படியே சண்டே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாச்சு. ஓகேவா? அப்பாவை அப்படியே அவங்க ஊருக்கு போறேன்ட்டாங்க. ரைட் அப்படின்ட்டு பஸ் ஏற்றி விட்டுட்டோம். நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இந்த வீடியோ நாங்கள் இப்போ போடுறோம். இதே மாதிரி இந்த டெய்லியோ எப்பப்போ நாங்கள் போகிற வீடியோலாம் பார்த்துட்டே இருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐகானை தட்டுங்க. ஆமா, என்னைக்கும் ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு ஆதரவு கொடுங்க. இதே மாதிரி இனிமேல் விலாக்ஸ் போய்கிட்டே இருக்கும். தவறாம பாருங்க. ஓகே, பை.